3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அப்போ இதை இந்த 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 டிஜிபி நியமனத்தில் யாருடைய தலையீடு இருக்கணும்? முதல்வருடைய தலையீடு இருக்கணும்ல. இப்போ முதல்வர் விரும்புகிறத அவங்க போடுறதுல என்ன தப்பு? பிரச்சனை வரும்போது உங்களுடன் நிற்கும் உற்றத்தோழன் உதயநிதி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதுக்கு ரீசன். நான் இந்த மழையில் போன மழையை நான் கேட்டேன், ஏங்க மழை வந்தால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க சார்? அவர் டெப்டி சிஎம். ரைட், டெப்டி சிஎம் எதுக்கு போகணுன்றேன்? சென்னையில் தண்ணி வடியணுமா வடியக்கூடாது, அதற்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு காவாக இருக்கும், இந்த இடத்துல ஒரு காவாக இருக்கும். ரெண்டுக்கும் ஜாயிண்ட் போட்டு ஒரு 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 ஆயில் இன்ஜின் போட்டு ஓட்டியிருந்தாங்க. கரெக்டாக இந்த வருஷமும் நீங்கள் அதே தான் நான் பார்க்குறேன். ஆப்ரேஷன்லேயே அட்மினிஸ்ட்ரேஷன் சுத்தமாக இல்லை. சுத்தமாக இது பண்ணணும்ல. இதுதானே ஏன் நீங்கள் பண்ணுறது வேண்டியது? வெள்ளம் வருது மழை பெய்யுது தண்ணி வந்தது. வரலாற்றுக்கான எந்த வரலாற்றுக்கான அந்த வெள்ளம் வந்தாலும் வட்டியணுமா இல்லையா? இல்லைங்க, சென்னையை பொறுத்தவரை இது மக்களும் பழகிட்டாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பேக்ட். மான்சூன்னால ஒரு ஆட்சி மாறும் அப்படின்றது வாய்ப்புகள். பிஜேபி உங்களுடைய கொள்கை எதிரி, திமுக எனது அரசியல் எதிரி அப்படின்னு அந்த முழக்கம்தான் அவருடைய அவர் மேலே உள்ள ஈர்ப்பை அதிகரிக்குது. இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்கும்போது எந்த அடிப்படையில் தாவேக்கா அங்கே போய் கூட்டணி வைக்கிறது? சும்மா நான் சொல்கிறது பொய்ன்னா கூட இருக்கட்டுமே, நீங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் உங்கள் குடும்பத்தார்கள்ட்ட போகிற வரும்போது நீங்கள் கேட்டு பாருங்கள், யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற முதல் கேள்வி. ரெண்டாவது வார்த்தை, விஜய்க்கு உங்களை யாராவது ஓட்டு போட சொல்கிறாங்களா? இந்த ரெண்டு கேள்வி கேட்டு பாருங்கள். 90% எப்படி ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தான் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. யூபிஎஸ்சி அவங்க நேம் லிஸ்ட் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் டிஜிபி நியமிக்காமலே இருக்காங்களே. அது கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசு அவங்களுக்கு தேவையான ஆளை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நியமிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த சிக்கல் ரொம்ப குழப்பமானதா இருக்குங்க. எதுக்குங்க இவ்வளோ அதிகாரிகள் இவருக்கு முந்தைய இருக்கும்போது எதற்காக இவரை பொறுப்பு யாரை சேலஞ்ச் பண்றாங்க? நான் வைத்தது தான் சட்டம் அப்படின்றது இதுல ஒரு ஃபேர்னஸ் இல்லைல்ல. ஆமா, ஒரு நேர்மை இல்லை. அப்ப நேர்மை இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிய வருது இல்ல. இது யாரு கசிங்க? இல்லை, அவங்க சொல்றாங்க உங்களுடைய கேடட்ல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் வரப்போறாரு. ஆமா ஆமா, நிச்சயமா ஆந்திராலேருந்து இங்கே வர முடியல. அப்ப உங்களுடைய அதிகாரிகள் நீங்க எப்படி பாரபட்சம் காட்ட சார்? அந்த நேம் லிஸ்ட் யூபிஎஸ்க்கு அனுப்புனதே தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே சார். அப்புறம் எப்படி சார் ஒன்றிய அரசுக்கு அவங்க ஆளை நியமிக்கிறதா சொல்ல முடியும்? இல்லை, இது நாடகங்க. இது எதுக்கு இப்படி நாடகம் பண்ணோம்? அப்போ இதை இந்த 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 டிஜிபி நியமனத்துல யாருடைய தலையீடு இருக்கணும்? முதல்வருடைய தலையீடு இருக்கணும்ல. இப்போ முதல்வர் விரும்புகிறத அவங்க போடுறதுல என்ன தப்பு? அப்போ இது எதுக்கு இந்த குழப்பம்? ஒருவேளை எலெக்ஷன் வரைக்கும் இது அப்படியே நீடிக்கலான்ற மாதிரி. அதனால அப்போ நீங்கள் எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சிப்பீங்களா? இந்த கேள்வி வருது, இல்லை. அப்போ அது இந்த லாஜிக்கே தெரியல. எதுக்கு இவங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் போகணும், நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிட்டு மறுபடியும் வரணும், மறுபடியும் நீதிமன்றம் போகணும், கொட்டு வாங்கிட்டு மறுபடியும் வரணும். இதே ஒரு ரிப்பீட்டடாக இதே நடந்துக்கிட்டு. ஆமாம், அவங்களுக்கு அக்கறை இல்லை. அகெயின் அக்கறை இல்லை. அப்போ சட்டம் ஒழுங்கு மேலே கவர்மெண்ட் அக்கறை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அக்கறை இல்லைன்னா பேர் கெட்டு போயிருன்றது இருக்கும். நம்ம தான் இங்கே நம்மளை தாண்டி யார் சொல்கிறது? நான் சொல்கிறது இதுதான் அப்படின்றது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே மனப்பான்மை. கோர்ட்டில் போயிட்டு பல்வேறு பின்னடைவு ஏற்பட்டுருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, கோயில் நிலங்களை அந்த நிதியில் வணிக வளாகங்கள்லாம் கட்டக்கூடாதுன்றது மாதிரியும் ஹைகோர்ட் சொல்லிருச்சு. தொடர்ந்து இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்களே சார். கோர்ட்டுக்கு போனாலே அவங்களுக்கு தெரியலையா சார் எது பண்ணாலும் நம்ம தப்பா இருக்குன்ட்டு? இல்லை, அதற்கு பின்னாடி உள்ள நோக்கம் தான் தவறானதாக இருக்குது. இப்போ இனாம் நிலங்களை மக்களுக்கே கொடுத்த நிலங்களை கோவில் சொத்துன்னு அபகரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிசி பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் என்னது கிட்னி பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி இவங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு ஏன் ஆம்ஸ்ட்ராங் ஏமா யூட்டர்ன் அடிச்சு என்ன பண்ண போறாங்க? அது அவங்களுக்கே தெரியுது நம்ம பண்றது ஏதோ தப்பா இருக்கு. நம்ம அப்போ இங்கே தலைமை சரியில்லாமல் இருக்கு. தலைமை பல்வேறு தலைமைகளாக இருக்குது.
ஒற்றை தலைமையில் இந்த அரசு வழி நடத்தப்படல அப்படின்றது தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து இதில் வந்து சிஎமோட இன்டர்வென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப என்னுடைய நேர்காணலில் ஒருத்தர் யார் சொன்னார்னு நினைக்கிறேன், முதல்வர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார், அவருக்கான ப்ராப்பரான அட்வைசரி டீம் கிடையாது அப்படின்றது தான் நம்ம வந்து நிற்க முடியும். அதிகபட்சமாக அவர் வந்து ஒரு குடும்பத்தார்களோ ஒரு சில அதிகாரிகளோ தான் பண்ணுறாங்களே வந்து ஒரு ப்ராப்பரான டீம் இல்லை அவருக்கு. ஒரு தனிமை தான் நீங்கள் எத்தனை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் சார்? இவர் வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன் சார், இவருக்கு ஏன் சார் அட்வைசரி தேவை? இவருக்கே தெரியாதா? எல்லாருக்குமே தேவைங்க. திரு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி வந்து வச்சுக்கலையா, எல்லா மட்டத்துலேயும் அவருக்கு நட்பு இருக்கும். ஓகே, சின்ன பசங்கமா நான்லாம் அவரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன பையன், ரொம்ப ஸ்மால் பாய்ன்னு வைங்களேன், என்கிட்ட கூட பேசுவார். அப்படியா? ஆமாம், அது மாதிரி பல என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்கிறாரு. ஓகே, அது மாதிரி பலர் சீனியர்ஸ்கிட்ட பேசுவார், கட்சிக்காரங்கிட்ட பேசுவார், அதிகாரிகள்கிட்ட பேசுவார், அது மாதிரிலாம் இருக்குல்ல. ஓகே, எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு ஐடியா இருக்கும். இல்லை, நீங்கள் வந்து தகவல் வந்து நீங்கள் தடுக்கக்கூடாதுங்க. தகவல்களை வந்து நீங்கள் வந்து தடுக்கவே கூடாது. லெட் த இன்ஃபர்மேஷன் கம் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன். ஓகே, யூ மேக் எ டெசிஷன். தகவலே வரலன்னு வைங்களேன், நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீங்க? இல்லைங்க, தூய்மை பணியாளர் எல்லாம் பேசி முடிச்சாச்சு, சுமூகமாக இருக்குது, வாங்க கூலிக்கு போவோம், கூலி படம் பார்ப்போம் அப்படின்னா பேசி முடிச்சிட்டாங்க போல இருக்குது, வாங்க போவோம் அப்படின்னு தானே முடிப்பாங்க. இல்லைங்க, பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்குது. இன்றைக்கி இப்போ போய் கூலி திரைப்படம் பார்த்தா தான் இன்னும் கான்ட்ரவர்சி ஆயிரும், நம்ம வேணாம், அதை பேசி நீங்கள் சரி பண்ணுங்கள், அது கொஞ்சம் டஸ்லில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா எந்த முதல்வர் அப்படி செய்வார்? இன்னொரு சைடு மினிஸ்டர் வேறு இட்லி கடைக்கு கூப்பிட்டு போனார், அது ஒரு இஷ்யூ ஆச்சு. இல்லை சொல்கிறேன் நான், இப்படி ஒரு தகவல் அவருக்கு தெரிந்திருந்தால், இணையா இப்படி சொல்கிறீங்க, இணையா யார் சினிமா பார்க்க போக சொன்னீங்க, நைட் இணையா அப்படி நடந்துருக்குது, எல்லாம் கரெக்டாகிடுச்சு, எல்லாம் பக்காவாக இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க மேயர் மேடம் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, எல்லாம் முடிச்சாச்சுல, சரி ஓகே ஃபைன், அப்படி தானே சொல்லுவீங்க. இதுதானே மனித இயல்பு. சிஎம் யாருமே அப்ரோச் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. அப்ரோச் பண்ண தகவல் சரியா போகுதா, இன்ஃபர்மேஷன் போய் சேருதா, அதுதானே கேள்வி. அவங்க சரியா போய் சேரல, அது சேரலன்றதுடைய அவுட்கம் தான் இதெல்லாம். சென்னையில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து தண்ணிலாம் தேங்கிக்கிட்டு இருக்கு மழைனால. அடுத்து புயலும் வரப்போகிறதா சொல்கிறாங்க. இல்லை கேள்வி என்ன, துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் எங்கேயுமே தென்பட மாட்டார் சார். எல்லா இடத்துலையும் உதயநிதி அவர்கள் தான் போயிட்டு ஆய்வு பண்ணுறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோ தான் பரவுது. ஆலோசனை கூட முதல்வர் பண்ணுறாரு, ஆனால் மினிஸ்டர்ஸை மட்டும் காணும் சார், குறிப்பாக அவரை KKSSR ராமச்சந்திரன். இதில் என்ன காரணம், ஏன் சைலண்ட் பண்ணுறாங்க? அதாவது பிரச்சனை வரும்போது உங்களுடன் நிற்கும் உற்றத்தோழன் உதயநிதி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதுக்கு ரீசன். சி, நான் இந்த மழையில் போன மழையே நான் கேட்டேன், ஏங்க மழை வந்தால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க சார்? அவர் டெப்டி சிஎம், ரைட், டெப்டி சிஎம் எதுக்கு போகணுன்றேன். மழை வந்தால் வெள்ள நீர் வடிணும், ரைட்டுங்களா? வெள்ள நீர் வடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வேலை என்ன இருக்கு? நான் வந்து சென்னை மேயராக திரு MK ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது ரெயின் கோட் போட்டுட்டு அந்த கம் பூட் போட்டுக்கிட்டு அவர் போவார். ஓகே, இன்னமும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? வருஷம் வெள்ளம் வருது, மக்களை சந்தித்தார். வெள்ள சேதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் மேயர் ஸ்டாலின் போனார், அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஸ்டாலின் போனார், இப்போ முதல்வர் ஸ்டாலின் போனார், இப்போ வந்து துணை முதல்வர் உதயநிதி. ஏங்க அப்புறம் வெள்ளம் வடியணுமா இல்லையா? ஆமாம், அதுதானே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. அதை பண்ணாமல் போயிட்டு ஃபோட்டோ இது பண்ணுறதுல மக்களை சந்திக்கிறது என்ன பிரயோஜனம்? ஆல் தீஸ் இயர்ஸ் நீங்கள் வந்து தற்காலிக முகாம்கள் அமைக்கிறதும், இத்தனை பேருக்கு சாப்பாடு எப்போ வந்தாலும் இருக்குன்னு சொல்கிறதும், இத்தனை சமூக கூடங்கள் வந்து பாதுகாப்பான நிலையில் இருக்குதும், இதெல்லாம் வருடம் வருகிற மழைக்கு நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? ஆமாம், வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு எதிர்பாராத சுனாமியோ இல்லை நிலநடுக்கமோ வந்ததுன்னா தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். எவ்ரி இயர் யூ கெட் மான்சூன். தெரியும் அவங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ அதை சென்னையில் தண்ணி வடியணுமா வடியக்கூடாது, அதற்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம், போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், இந்த இடத்துல ஒரு காவா இருக்கும், இந்த இடத்துல ஒரு காவா இருக்கும், ரெண்டுக்கும் ஜாயிண்ட் போட்டு ஒரு ஆயில் இன்ஜின் போட்டு ஓட்டியிருந்தாங்க, கரெக்டா? இந்த வருஷமும் நீங்கள் அதே தான் நான் பார்க்குறேன். நான் போன வருஷம் அதை பார்த்தா இடத்துல அதே இடத்துல இங்கே மிஞ்சி போனால் ஒரு 20 அடி இருக்காது. ஓகே, 20 அடிக்கு ஒரு இன்ஜினை போட்டு 20 அடியே கனெக்ட் பண்ண முடியல. எதுக்கு இவ்வளவு நேரம் என்ன பண்ணியிருந்தீங்க? அப்போ இங்கே ஃபண்டமெண்டல் சம்திங் ராங் இல்லையா? இதில் அரசியல் பண்ணுறது இருக்குல்ல, மக்களுடன் களத்தில். களத்துக்கே நீ வரக்கூடாதியா? எதுக்கு களத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் தான் விஷயம், நமக்கு அங்கே சொல்யூஷன் தான் விஷயம். நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்க, செய்தி அனுப்புங்க, எந்த இடத்துல தண்ணி நிற்குதா, பக்காவாக. இதுதான் எங்களோட ரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய முக்கிய. இப்போ நாங்கள் அதை தான் பண்ணுறோம். இப்போ சென்னை கார்பரேஷன் பண்ணுற 2 வேலை தாங்க. ஒன்று வந்து தூய்மை பணி, இதுக்கு வந்து வடிகால். ஆமாம்,
குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம், இது 2 தானே. மெயினாக இது ரெண்டு தவிர வேற என்ன இருக்கு உங்களுக்கு வேலை? பெருசாக அது இல்லை சார். இப்போ டிரான்ஸ்போர்ட், இப்போ சென்னையில் ஓடுற பஸ் எல்லாம் வந்து எம்டிசியோட, எம்டிசி ரைட்டுங்களா? கரண்ட்டு டிஎன்இபி, இது உங்களுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து சிஎம்டி இது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு டேக்ஸ் எவ்வளோ வருது? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்குறீங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வாங்குறீங்க, அந்த வாட்டர் டேக்ஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்குறீங்களா? இப்போ இவ்வளோ சம்பாரிச்சிட்டு இது உங்களுக்கு இருக்கிறது 2 பண்ணி, மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ், அதுக்கப்புறம் சானிட்டரி வாட்டர். இதை நீங்கள் பண்ண முடியாமல் வருஷம் நீங்கள் இதில் கொள்ளையடிச்சிருந்தா, அமைச்சர் போனார், துணை முதல்வர் போனார், முதல்வர் போனார், மேயர் போனார், மேயர் வந்து வண்டியில் தொத்திக்கிட்டே போனார். என்னது இது? அப்போ கார்பரேஷன்லேயே அட்மினிஸ்ட்ரேஷன் சுத்தமாக இல்லை. சுத்தமாக இது பண்ணணும்ல. இதுதானே ஏன் நீங்கள் பண்ணுறது வேண்டியது? வெள்ளம் வருது, மழை பெய்யுது, தண்ணி வந்தது, வரலாற்றுக்கான எந்த வரலாற்றுக்கான அந்த வெள்ளம் வந்தாலும் வட்டி என்னமா இல்லையா? கண்டிப்பாக. இன்னும் இப்போ தானே மான்சூன் தொடங்கிருக்குது. ஆமாம். இல்லை, சென்னையை பொறுத்தவரை இது மக்களும் பழகிட்டாங்க. இட்ஸ் நாட் கோயிங் கிரியேட் அ பிக் இம்பேக்ட். ஓகே. மான்சூன்னால ஒரு ஆட்சி மாறும் அப்படின்றது வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த முறை எப்போதுமே மக்கள் வந்து, தமிழக மக்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு மாதிரியும் ஸ்டேட் எலெக்ஷன் ஒரு மாதிரியும் பார்க்கக்கூடியவர்கள். ஓகே. மற்ற பல்வேறு அதர் இஷ்யூஸ் இருக்குல்ல, ஓகே, அதில் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. இந்த இஷ்யூ வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. மற்ற தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை, வீடு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான மற்ற சென்னைக்கே உள்ள மற்ற பிரச்சனைகள் இருக்குல்ல, இது வந்து இம்பேக்டை ஏற்படுத்தும். சார், அடுத்தபடியாக வந்து தாவேகா வந்து சின்னம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இது அடுத்த ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. என்னென்ன சின்னம்னு பார்த்தீங்கன்னா மயில், விசிலு, அப்புறம் குளோபு, அப்புறம் மைக்கெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஒரு 5 சின்னம் சொல்லியிருக்காங்க. இதில் எது சார் அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது? எது எடுக்க நல்லா சொன்னாங்க? ஆமாம், கிரீஸ் டப்பா வரையா, அனிலா சார், த்ரிஷா, அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ், அதுக்கப்புறம் வந்து நம்ம இது என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் லைனு, இதெல்லாம் கூட கிட்ட போட்டிருக்காங்க. நான் ஜோக்கிங். சீரியஸாக இப்படியும் ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது. புரியுதுங்களா? ஆனால் இன்றைய நவீன உலகத்தில் சின்னம் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. இது அந்த காலத்தில் ரெட்டலை அப்படின்னா எம்ஜிஆர், உதயசூரன், அது வந்து இங்கே ஏன்னா அண்மை காலங்களில் அது ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இதற்கு முன்பு இருந்த நாம் தமிழரோட சின்னம் இல்லாமல் போச்சு. ஆமாம், விவசாயி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அவங்க ரெட்டை மெழுகுவர்த்தியில் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கரும்பு விவசாயி வந்தது. அது இல்லாமல் போயிட்டு கரும்பு விவசாயியே வந்து 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக் வந்தது. பட் இது இவ்வளோ மாற்றங்கள் நடந்த பின்பும் நாம் தமிழரோட கட்சி வந்து வாக்குகள் வந்து குறையல. ஆமாம், ஒவ்வொரு எலெக்ஷன் அதிகரிச்சது. ரெட்டை மெழுகுவர்த்தியிலிருந்து ஆரம்பிக்கும் போது மைக்கில் வந்து நிற்கும் போது அவங்களுடைய கிராஃப் அதிகமாக தான் இருந்தது. அதே மாதிரி குக்கர் சின்னம், ஃபர்ஸ்ட் தொப்பி சின்னம் இருந்தது யாருக்கு, டிடிவி. அது வந்து குக்கர் சின்னமாக மாறுது. எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் அந்த குக்கர் சின்னம் அலாட் பண்ணப்படுது. ஓகே. பட் அந்த குக்கர் சின்னம் அவரே சொல்லுவார், நான் இங்கேருந்து குக்கர் சின்னத்தை எடுத்துகிட்டு தொகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் குக்கரோட நின்னாங்க அப்படின்ட்டு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைய நவீன இந்த ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேஷன் தகவல் பரிமாறுற இந்த சூழலில் சின்னம் வந்து மனசில் பதிய வச்சுக்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்கிறதோ அது ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது. திரு சீமான் அவர்களே வந்து மைக் சின்னத்தை போய் ரீச் பண்ணும்போது இப்போ விஜய்க்கு வந்து அது பெரிய ஒரு டாஸ்காக இருக்காது இல்லை சார்? இல்லை, யாருக்குமே எங்கள் குக்கருக்கு ரீச் ஆகுது இல்லையா? அப்போ சின்னம் வந்து எங்கே இன்னைக்கு வந்து 10 பேரை டிபியில் வச்சானா முடிஞ்சிடும், 10 பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுவான் எல்லாமே. இது சின்னம் வந்து கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு காலத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பரில் சொல்லி அந்த நியூஸ் பேப்பரை எல்லாரும் பார்த்து நீங்கள் போஸ்டர் ஒட்டி அதை எல்லாரும் பார்த்து அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் அது வந்து. 2வது கல்வி அறிவும் மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ப்ராப்பராக படிக்க தெரியாது, யார் வேட்பாளர்னு தெரியாது. அப்போ இந்த கண்ணை மூடிட்டு ரெட்டையில குத்து, கண்ணை மூடிட்டு உதயசூரியனில் குத்து, கண்ணை மூடிட்டு கை சின்னத்தில் குத்து அப்படின்றது அந்த நிலை இன்னைக்கு இல்லைல்ல. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருமே, அதாவது ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 60 வயசுக்கு மேலே தான் வந்து ஸ்மார்ட் ஃபோனுன்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு 60 வயசுலேருந்து அதற்கு கீழே உள்ளவர்கள் எல்லாருக்குமே வந்து மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியுது. அப்போ அவங்களெல்லாம் வந்து வாட்ஸ்அப் பார்க்க தெரியுது. அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய லாங்குவேஜில் அதை சொல்லிக்கிறாங்க. வாட்ஸ்அப்னு சொல்லாட்டி கூட இப்போ தான் ஃபோனில் என்ன கூட வந்துச்சு, நீ தான் ஃபோனில் வருவியா அப்படின்னா, ஊருக்கு போகும்போது உனக்கு ஃபோனில் வருவில்ல நீ அப்படின்வாங்க. somehow they know. அப்போது இந்த நவீன காலத்தில் சின்னம் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது.
சார் அடுத்தபடியாக வந்து அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை ஏற்ற அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையாக சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறது? அது ஃபேக்ட் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பிஜேபி உங்களுடைய கொள்கை எதிரி, ஆமாம், திமுக எனது அரசியல் எதிரி அப்படின்னு அந்த முழக்கம்தான் அவருடைய வந்து அவர் மேலே உள்ள ஈர்ப்பை அதிகரிக்குது. இன்னைக்கு பிஜேபி வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்கும்போது எந்த அடிப்படையில் தாவேக்கா அங்கே போய் கூட்டணி வைக்க முடியும்? கூட்டணி வச்சா அது சூசைடல் அட்டம் தான். ஏன்னா நீங்கள் என்னங்க நேற்று வரையும் வந்து கொள்கை எதிரின்னீங்க, திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி கைப்பிடியில் போயிட்டீங்களா? அப்போ நீங்கள் வந்து பிஜேபி பி டீம்ன்றது உறுதியாயிடுச்சே. இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வரும். அதோடைய எண்ட் ரிசல்ட்டு தாவேக்கா வில் எண்ட் அப் as a loser. ஓகே, தாவேக்காவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. மக்களுடைய ஆதரவு மிக அதிக அளவில் இருக்குது. நான் இதுவரையும் என்னுடைய அனுபவத்தில் பார்க்காத அளவுக்கு வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. நீங்களே சும்மா நான் சொல்கிறது பொய்ன்னா கூட இருக்கட்டுமே, நீங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் உங்கள் குடும்பத்தார்கள்ட்ட போகிற வரும்போது நீங்கள் கேட்டு பாருங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற முதல் கேள்வி. ரெண்டாவது வார்த்தை, விஜய்க்கு வந்து உங்களை யாராவது ஓட்டு போட சொல்கிறாங்களா? இந்த ரெண்டு கேள்வி கேட்டு பாருங்கள். 90% எப்படி வந்து ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு ஒரு வெல்கமிங் ஒரு ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அங்கே போய் சேருங்க? ஓகே, பிஜேபி வந்து 3% தான் அவங்களுடைய ரியாலிட்டி. வை டு ஹேவ் டு கோ வித் தெம்? அப்போ இது அப்போ இங்கே போனால் அது சூசைடல் அட்டெம்ப்ட்னு டிடிவி தினகரன் சொன்னது சரி. அதே நேரத்தில் பாஜக அலையன்ஸ்லேருந்து இபிஎஸ் உடைச்சிட்டு வந்து தாவேக்கால சேர்வார் அப்படின்றது அவருக்கு சூசைடல் அட்டெம்ப்ட். யாருக்கு? எடப்பாடி. போன பார்லிமெண்ட்ல கூட்டணியே இல்லை நீங்கள், அதுக்கப்புறம் திடீர்னு கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு உள்ள போனீங்க, மறுபடியும் இப்போ கூட்டணி இல்லாமல் விஜய்கிட்ட வந்தீங்கன்னா உன்னை எப்படி நான் நம்புறது? நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பகத்தன்மை தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே, ஒரு செய்தியைமோ இல்லை செய்தி சேனலையோ மக்கள் நம்பணும். ஓகே, அதுக்கு டைம் எடுக்கும். பட் யூ ஷுட் வெயிட். பட் ஆனால் ஏடிஎம்கே தொண்டர்கள் விரும்புவாங்களே சார், பிஜேபியை கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் போடுவாங்க. ஓகே, இட் இஸ் ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து ஏடிஎம்கே எந்த கூட்டணியில் இருந்தாலும் போடுவாங்க. அது இல்லை இங்கே ஃபேக்டர். ஓகே, விஜய் ஓட்டர்ஸ் எங்கே இருந்தாலும் விஜய்க்கு போடுவாங்க. அது இல்லை அங்கே இதில் மேட்டர். யார் இந்த நான் அலைன்டு ஓட்டர் இருக்காங்கல்ல, அவன் யாரை நம்புறது? நியூட்ரல் ஓட்டர்ஸ் நம்பிக்கையை நீங்கள் பெறணும்ல. மைனாரிட்டி ஓட்டர்ஸ் நீங்கள் பெறணும்ல. அப்போ இதற்கு வந்து நீங்கள் உங்களோட நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம பிஜேபியில் இல்லாவிட்டாலும் மோடியை விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் அதிமுக இருந்தது. அதனால அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலே, இஸ்லாமியர்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கையே வரல. ஓகே, அப்போ இன்னமும் வந்து நீங்கள் அங்கே வந்து விஜய்ட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்குது இங்கே அப்படின்றத அவங்களே வந்து அதிமுகவோட நம்பகத்தன்மை போயிடும் இல்லையா? ஓகே ஓகே. ஸோ அதனால விஜய் தன்னுடைய வழியில் தனித்து போனாலே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, விஜய் தனித்து போட்டோம் சார், அது ஒரு சைடு இருந்தாலும் இன்கேஸ் 2026 டிஎம்கே மறுபடியும் பவருக்கு வராங்க, இன்னும் அதாவது வராங்க இல்லை சார், இன்கேஸ் நான் சொல்கிறேன் ஒரு ஹைப்போதெட்டிக்கல், இன்கேஸ் வராங்க, அது வந்து டிவிக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக தான் அமையுன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். அதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இன்னும் இங்கே எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை, இன்னும் டைம் இருக்குது. இப்போ தாவேக்காவுக்கு ஒரு சின்ன தொய்வு அப்படின்ற சின்ன தொய்வு பெரிய தொய்வு அப்படின்னு இவங்க ஊதி பெருக்கினாலும் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் விஜயோட செல்வாக்கு உயர்ந்து கொண்டு தான் போகுது. ஓகே, இதை நான் வந்து இல்லை எல்லாருமே சரி, இப்போ நீங்கள் உங்கள் கேமராமேன், நான் எங்கள் ஆஃபீஸில் உள்ள எடிட்டர், கேமராமேனு, ரிப்போர்ட்டர்ஸு, இவங்கெல்லாம் இது மாதிரியான மக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து சமூகம். இவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க. அவன் வேற்று கிரகத்துலேருந்து யாரும் இங்கே ஓட்டு போட போகிறதில்ல. அதனால தான் சொல்கிறேன், நீங்களே சும்மா ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஒரு நாளைக்கு 5 பேருக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை வழியில் போகும்போது கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தென் இப்போ எல்லா டேட்டாவும் அப்படி தானே எடுக்கிறான். அவன் போய் ஒவ்வொரு வீட்டாக வந்து டிக்கெட் அடிச்சிடறான். 10 பேர் சாம்பிள், இல்லை 100 பேர் சாம்பிள் அதிகமாக எடுத்துருப்பாங்க. அது சரியான சாம்பிளில் நம்ம வந்து நடுநிலையாக பண்ணோம்னா போதும். என்னுடைய விருப்பம் இருக்குல்ல, என்னுடைய வெறுப்பை தவிர்த்துட்டு நான் வந்து டிவிக்கு வரவே கூடாது அப்படின்னு நான் மைண்டில் வந்து நான் வச்சுட்டு நான் போய் டேட்டா எடுத்தேன்னா அவன் சொன்னால் கூட நான் மாற்றி தான் எழுதிப்பேன். கரெக்டுங்களா? அந்த விருப்பெல்லாம் இல்லாமல் ஐ வாண்ட் டு ஸ்டடி த பீப்புள். ஓகே, நான் மக்கள்கிட்டேருந்து நான் உண்மையிலே ஒரு ஒரு ஆய்வு செய்ய விரும்புகிறேன். ரிசல்ட் வாட் எவர் இட் இஸ், ஐ எம் ஓப்பன் டு இட்.
அது எப்படி வேணால் மக்கள் சொல்லட்டும். அப்போ அந்த மனநிலையை அணுகி பாருங்க, ஓகே உங்களுக்கே உண்மை தெரியும். இது எதுக்கு பெரிய கம்ப சுத்திரமா நான் அப்படிலாம் கிடையாதுல. ஓகே சார், நம்ம 2026 எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ.